திருச்சபையின் வாழ்விலே லெந்து நாட்கள் என்று சில நாட்களை ஆண்டுதோறும் ஒதுக்கி இருக்கிறார்கள். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களில் அநேகர் இந்த நாட்களை லெந்து நாட்களை ஆசரிக்கிறார்கள். லெந்து நாட்களை பல வழிகளில் மக்கள் ஆசரிக்கிறார்கள். சிலர் லெந்து நாட்களிலே உபவாசம் இருப்பார்கள், தங்களை தாங்களே வருத்திக் கொள்வார்கள், தங்கள் பாவத்து நிமித்தம் துக்கப்படுவதற்காக இவ்விதமாய் செய்வார்கள். இன்னும் சிலரோ வெறும் வெளிப்படையான ஆசாரங்களிலே மட்டும் ஈடுபட்டு லெந்து நாட்களிலே மட்டும் சில தவறான பழக்க வழக்கங்களை ஒதுக்கி விடுவார்கள். லெந்து நாட்கள் முடிந்த உடனே அந்த பழக்க வழக்கங்களை எவ்வளவுக்கு அதிகமாய் விட்டிருந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் ரெண்டத்தனையாய் மறுபடியும் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி பல வழிகளிலே கிறிஸ்தவ மக்கள் லெந்து நாட்களை ஆசரிக்கிறார்கள். ஆனால் இந்த லெந்து நாட்களின் நோக்கம் என்ன? லெந்து நாட்களிலே நுழைந்திருக்கும் நாம் லெந்து நாட்களின் நோக்கத்தை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே கிறிஸ்தவ மக்கள் இந்த லெந்து நாட்களை ஆசரிக்க ஆரம்பித்ததன் காரணம், இவை தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியின் நாட்களாய், புது வாழ்வு கொடுக்கும் நாட்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை ஒதுக்கி இருந்தார்கள். லெந்து என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? மறுமலர்ச்சி அல்லது புதுமை என்பது பொருளாகும். இப்படி புதுமை பெறுவதற்காக ஒதுக்கப்பட்ட நாட்கள். அருமையான சத்தியவசன நேயர்கள், உங்கள் வாழ்க்கையில இந்த லெந்து நாட்கள் மறுமலர்ச்சியையும் ஆவிக்குரிய புதுமையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில புதுமை காண வேண்டுமானால் நாம் இந்த நாட்களிலே சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். வரப்போகிற லெந்து நாட்களிலே சிலுவையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். திருமறையிலே காணப்படும் அநேக சத்தியங்களை எடுத்து பார்த்து சிலுவையின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். லெந்து நாட்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து தியானிப்பது கிறிஸ்தவர்களுக்கு வழக்கமாகும். சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் தெளிவாகின்றன. அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் இருக்கும் குறைகள், குற்றங்கள் ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படி அவர் எடுத்து காட்டும்போது நாம் மன்னிப்பு பெற வேண்டும், அவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். சிலுவை எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது? கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதை சிலுவை எடுத்து காட்டுகிறது. கடவுளின் அன்பை அது நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று திருமறை கூறுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சிறு பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திலோ அல்லது விடுமுறை வேதாகம பள்ளிக்கூடத்திலோ படிக்கும் மனப்பாட வசனமாகும். நாமும் சிறுவயதிலிருந்து இந்த வசனத்தை அறிந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு. கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதனாலே அன்பே கடவுள் என்று கூறிவிடுகிறவர்களும் உண்டு. அது தவறாகும். கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று கூறுவது ஒன்று, அன்பு கடவுளாயிருக்கிறது என்று கூறுவது வேறொன்றாகும். கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று திருமறை கூறுகிறது, ஆனால் அன்பு கடவுளாயிருக்கிறது என்று திருமறை கூறவில்லை. அன்பு கடவுளாக முடியாது, சத்தியம் தெய்வமாக முடியாது. இவையெல்லாம் தெய்வத்தின் தன்மைகள். ஒரு தன்மையை, சுபாவத்தை எடுத்துக்கொண்டு அதை நாம் கடவுளாக்கிவிட முடியுமா? கடவுள் ஆழ்த்தன் தத்துவம் உள்ளவர். அவருடைய சுபாவங்களிலே முக்கியமான சுபாவம், அடிப்படையான சுபாவம், அவரையே முழுவதுமாக விவரிக்கும் சுபாவம் அன்பாகும். ஆகையினால்தான் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று திருமறை கூறுகிறது. கடவுள் அன்பாயிருக்கிறார் என்கிற இந்த கூற்றை எத்தனை முறை நாம் தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? கடவுளின் அன்பை மனித அனுபவங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முயலுகிறோம். ஆகையினாலே தான் தவறு செய்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டு, அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நாம் அறிந்த காரியங்களிலிருந்து கடவுளின் அன்பை நிதானிக்க துணிகிறோம், தவறிவிடுகிறோம். கடவுளின் அன்பை நிச்சயமாய் நாம் காண வேண்டுமானால் 2 ஏதுக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று திருமறையாகும். திருமறையின் வசனங்களிலே நம்முடைய தெய்வத்தின் தன்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையினாலேதான் திருமறையை கடவுளின் நூல், அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையிலே தம்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பக்தர்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவரால் அவர்கள் ஏவப்பட்டு எழுதும்போது தெய்வம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருமறையிலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவருடைய அன்பை குறித்து வாசிக்கிறோம். 2வதாக
சிலுவையிலே அவருடைய அன்பை நாம் காண்கிறோம். சிலுவையின் மூலமாக தம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை தெய்வம் வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து நாம் பார்ப்போம். அவர் தம்முடைய கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று இங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று யோவான் எழுதுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறுகிறாரே, அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிகிறோம். அவர் அன்பு என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். அன்பென்றால் என்ன என்று தெளிவாக சிலுவையிலே காட்டிவிட்டார். ஆகையினாலே அன்பு என்கிற வார்த்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன கூறியிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறியிருக்கிறது. இவ்வளவாய் என்கிற வார்த்தையை எடுத்து பாருங்கள். கடவுள் எவ்வளவாய் உலகத்தை நேசித்தார், நம்மிலே அன்பு கூர்ந்தார் என்பதை எடுத்து காட்டுவது கிறிஸ்துவின் சிலுவைதான். கடவுளின் அன்புக்கு அளவுகோல் சிலுவை என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி தம்முடைய அன்பை சிலுவையிலே தெய்வம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சிலுவையின் அடிப்படையிலே தான் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையிலே கடவுளின் அன்பை நிதானிக்க நீ துணிந்து விடாதே. இதோ கடவுள் ஏன் இந்த ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்தார், இந்த வியாதி ஏன் என்னை வருத்துகிறது, என் குடும்பத்தில் ஏன் இந்த மரணம், என்னை அவர் நேசித்தால் இவையெல்லாம் நடந்திருக்குமா என்று கேட்டு உன்னை அலட்டிக் கொள்ளாதே. கடவுளின் அன்பை உன் அனுபவங்களில் இருந்து நீ நிதானிக்க முடியாது. உண்மைதான், நம்முடைய அனுபவங்களிலே அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அது மட்டும் அவருடைய அன்புக்கு ஆதாரம் இல்லை. சில சமயத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலைகள் நமக்கு சம்பவித்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பது உண்மையாகும். இதோ சூரியன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்து கொள்ளுகிறது. மேகம் சூரியனை மறைத்து விட்டதனாலே, எங்கும் இருள் சூழ்ந்து விட்டபடியினாலே, வெளிச்சம் மங்கிவிட்டபடியினாலே சூரியனே இல்லை என்று கூறிவிடலாமா? இல்லை, சூரியன் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் மேகங்களுக்கு பின்னால் இருக்கிறது. அதே போல உன் வாழ்க்கையிலே கார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு பலவிதமான சூழ்நிலைகள் உன்னை வருத்தும் போது தெய்வத்தின் அன்பு மறைந்து விட்டது என்று நீ எண்ணலாமா? தெய்வத்தின் அன்பு இருக்கத்தான் செய்கிறது. திருமறை அதை தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகினாலே வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, துன்பங்கள் ஏற்படும் பொழுது திருமறையை எடுத்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும், சிலுவையை தியானிக்க வேண்டும். கடவுளின் அன்பை பற்றி நம்முடைய நிச்சயம் உறுதியாகும். இந்த அன்பு எத்தகையது? கிறிஸ்துவின் சிலுவையிலே காண்கிறோமே, அந்த தெய்வ அன்பு எத்தன்மை உள்ளது. முதலாவதாக இது மனித வாழ்க்கையிலே குறுக்கிடும் அன்பு என்பதை சிலுவையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மனித வாழ்க்கையிலே கடவுள் குறுக்கிட்டார் சிலுவையின் மூலமாக. மனித வரலாற்றிலேயே மனிதனின் அனுபவத்தின் நடுமையமாக விளங்குவது சிலுவையாகும். மனிதன் தன்னுடைய பாவத்திலே தானே மடியட்டும், நாசமாகட்டும் என்று விட்டுவிடாதபடி தெய்வம் மனிதனாக உலகத்தில் அவதரித்தார். அது மட்டுமல்ல, மனிதனுடைய பாவங்களின் விளைவுகளை தம்மேல் ஏற்று சுமந்தார். ஆகையினாலேதான் கல்வாரி சிலுவை நிறுவப்பட்டது. இப்படி மனித வாழ்க்கையிலே கடவுள் குறுக்கிடுவதை காட்டுகிறது சிலுவை. தெய்வீக அன்பு குறுக்கிடும் அன்பாகும். நம்முடைய பாவத்திலே நாம் மடியட்டும் என்று நம்மை விட்டுவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் குறுக்கிடுகிறார். இது அன்பின் ஒரு தன்மையாகும். அன்பு எப்போதுமே யாரை நேசிக்கிறதோ அந்த மனிதனின் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது. தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பதனாலே பிள்ளையின் வாழ்விலே குறுக்கிடுகிறான். கணவன் மனைவியை நேசிப்பதனாலே அல்லது மனைவி கணவனை நேசிப்பதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார்கள். இப்படி அன்பானது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட நம்மை ஏவுகிறது.
அவர்கள் எக்கேடாவது கெட்டு போகட்டும், எந்த வழியிலே சென்றாவது நாசம் அடையட்டும் என்று விட்டுவிடுவது அன்பாகாது. ஐயோ, நாச வழியிலே சென்றால் நிச்சயமாய் அழிந்து போவார்களே, பாவ வழியிலே சென்றால் பாவத்தின் சம்பளம் மரணமாயிற்றே என்று பாவ வழிகளில் செல்லும் மனிதரின் அனுபவத்திலே குறுக்கிடுவதுதான் தெய்வ அன்பாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் விதமாய் குறுக்கிடுகிறார். நாம் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று அவர் நம்மை விட்டுவிடவில்லை. நம்முடைய சொந்த வழிகளிலே நாம் செல்லலாம் என்று அவர் நம்மை விட்டுவிடவில்லை. அநேக முறையிலே நாம் ஒருவேளை கேட்கலாம், ஏன் அவர் என் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார்? என்னை விட்டுவிடக் கூடாதா? நான் எதையாவது செய்துவிட்டு போகட்டும் என்று ஏன் அவர் என்னை விட்டுவிடக் கூடாது, தொந்தரவு செய்கிறாரே என்று ஒருவேளை நாம் குறைவு கூறலாம். ஆனால் ஆண்டவரோ நம்மை நேசிப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பெற்றோர் அடிக்கடி குறுக்கிடுகிறார்கள் என்று சொல்லி மனம் கசந்து அவர்கள் பால் எரிச்சல் கொண்டிருந்தான். அவன் இரவு எவ்வளவு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாலும் தாயார் உட்கார்ந்து அவனுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். எங்கேப்பா போனாய் என்று தகப்பனார் கேட்பார். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவில்லை. நான் வயது வந்தவனாயிற்றே, ஏன் என்னை நீங்கள் என் வழியிலே விட்டுவிடக் கூடாது? எனக்கு சுயாதீனம் கிடையாதா? ஏன் என் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறீர்கள் என்று எரிச்சல் கொண்டு அவர்களோடு பேசிவிட்டான். ஒரு நாள் காலையிலே, ஞாயிற்றுக்கிழமை, பெற்றோரின் வற்புறுத்துதலின் பேரிலே ஆலயத்திற்கு சென்று ஆராதனையிலே பங்கு பெற்றான். அன்றைக்கு போதகர் தெய்வ அன்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், கடவுள் நம்மை நேசிப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். நாம் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று அவர் விட்டுவிட்டால் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. நம் வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டதனால்தான் நமக்கு நம்பிக்கை உண்டு. கல்வாரி சிலுவை எதை காட்டுகிறது? மனித அனுபவத்திலே கடவுள் குறுக்கிட்டார் என்பதை எடுத்து காட்டுகிறது என்று போதகர் விளக்கி பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட உடனே அந்த அருமையான வாலிப தம்பியின் கண்கள் திறந்தன. ஐயோ, என் பெற்றோர் என்னை நேசிப்பதனால் அல்லவா என் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார்கள். இதை அறியாமல் அவர்கள் மனம் நோக பேசிவிட்டேனே. நான் எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று அவர்கள் விட்டிருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று தன் குறையை அவன் உணர்ந்தான். ஆம், என் அருமையான நண்பனே, கடவுளின் அன்பு உன் வாழ்க்கையில எத்தனை முறை குறுக்கிட்டிருக்கிறது தெரியுமா? உன்னை அவர் உன் சொந்த வழியிலே விட்டிருப்பாரானால் என்றைக்கோ நீ அழிந்து நாசமாய் போயிருப்பாய். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. தம்முடைய வார்த்தையின் மூலமாக குறுக்கிடுகிறார். இதோ வானொலி செய்தியின் மூலமாக உன்னோடு பேசுகிறார். உன் பாவ வழியிலே உன்னை தடுத்து நிறுத்தி உன் வழிகளை சிந்தித்து பார், என்னண்டை திரும்பி வா என்று அவர் குறுக்கிட்டு அழைக்கிறார். சம்பவங்களின் மூலமாக, சூழ்நிலையின் மூலமாக நம் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். மற்ற மனிதரின் மூலமாக, அவர்களுடைய ஆலோசனைகளின் மூலமாக, எச்சரிக்கையின் மூலமாக, அவர்களுடைய ஜெபங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். அவர் மெல்லிய சத்தத்திலே நம்மோடு பேசும்பொழுது நாம் செவி கொடுக்கவில்லையானால் நியாய தீர்ப்பின் மூலமாக, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான சம்பவங்களின் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். ஓசியா தீர்க்கதரிசியின் நூலிலே அன்புக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் காண்கிறோம். தீர்க்கதரிசிக்கு கடவுள் விசித்திரமான ஒரு கட்டளை கொடுத்தார். அது என்ன? தவறான வழியிலே சென்ற சோரம் போன ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி தீர்க்கதரிசிக்கு அவர் உத்தரவு கொடுத்தார். தீர்க்கதரிசியும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை தனக்கு வாழ்க்கை துணைவியாக்கி கொண்டான். அவனுக்கு மனைவியான பிறகும் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து திருந்தவில்லை. விபச்சாரியாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்பேற்பட்ட நிலையிலே தெய்வம் என்ன சொல்லுகிறார்? இந்த பெண்ணை போலத்தான் என்னுடைய மக்கள் இஸ்ரவேல் புத்திரரும் இருக்கிறார்கள். என்னை விட்டு அடிக்கடி சோரம் போய்விட்டார்கள், மறுதலித்து விட்டு போய்விட்டார்கள் என்று கூறுகிறார். அப்படி சொல்லும்போது ஓசியா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன கூறுகிறார் பாருங்கள். இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் என்று கூறுகிறார். மறுபடியும் 14வது 15வது வசனங்களிலே இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் என்று கூறுகிறார். அவளோடு பேசும்படியாக அவளை நான் தடுத்து நிறுத்த வேண்டும்.
அவள் தன் சொந்த வழியிலே செல்லும்படி விட்டுவிட்டேனானால் அவள் எனக்கு செவி கொடுக்க மாட்டாள். ஆகையினாலே அவளுடைய வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். என் அருமையான நண்பனே, உன் வாழ்க்கையிலே இடுக்கமான சூழ்நிலைகளை அனுமதித்தார், துன்பத்தை, வியாதியை அனுமதித்தார், முள்ளுகளை உன் வாழ்க்கை பாதையிலே போட்டார். எதற்காக தெரியுமா? நீ செல்லும் பாதையிலே நாசம் உண்டு, அழிவு உண்டு. அந்த பாதையிலே நீ தொடர்ந்து செல்லக்கூடாது. எத்தனையோ முறை உன்னை எச்சரித்தார், யார் யார் மூலமாகவோ பேசினார். ஆனால் நீ செவி கொடுக்கவில்லை. இறுதியிலே முள்ளுகளை போட்டு உன் பாதையிலே உன்னை நிறுத்துகிறார், நிறுத்தி உன்னோடு பேசுகிறார். ஆம், இவ்விதமாய்த்தான் தெய்வம் நம் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஒரு அருமையான நண்பன் அரசாங்க உத்தியோகத்திலே தவறான முறையிலே லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதித்து விட்டான். அதிகமாக பணம் சேர சேர தவறான வழிகளிலே செல்ல ஆரம்பித்தான். குடிவெறியும் சூதாட்டமும் அவன் வாழ்க்கையிலே மிகுந்து காணப்பட்டது. பணம் வருகிறது, அதை செலவழிக்க வேண்டும் என்று தவறான பாதையிலே சென்றான். தெய்வம் அவனை எச்சரித்தார், அவனோடு பேசினார். அவனோ செவி கொடுக்கவில்லை. ஒரு நாள் இரவு அவனுடைய அறையை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. போலீஸ்காரர்கள் அவனை கைது செய்ய வந்து விட்டார்கள். என்ன நடந்தது? அவன் கைக்குள்ளே வேலை செய்த கூலியாள் ஒருவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். சில நாட்களுக்கு முன்பு அந்த கூலியாளோடு இவன் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டதினாலே இவன்தான் அந்த கொலையை செய்திருப்பான் என்று சந்தேகித்து அவனை கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். இப்படி கைது செய்யப்பட்டு லாக்கப்பில் இருக்கும்போது கடவுள் அவனோடு பேசினார். அவனுடைய ஏக்கம் என்ன? நான் எத்தனையோ தவறான காரியங்களை செய்து லஞ்சம் வாங்கி அகப்படாமல் தப்பிவிட்டேன். ஆனால் நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இப்பொழுது தண்டிக்கப்படுகிறேனே என்று அங்கலாய்த்தான். தெய்வம் அவனோடு சொன்னார், உன் பாதையிலே நான் முள்ளுகளை போட்டு இப்பொழுதாவது நீ என் பக்கமாய் திரும்புவாயா என்று உன்னை இழுக்கிறேன் என்று அவனோடு கடவுள் பேசினார். கடவுளின் அன்பை அவன் உணர்ந்தான். மனம் திரும்பி அவருக்கு தன் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தான். உன் வாழ்க்கையிலும் எவ்விதமாய் குறுக்கிட்டு உன்னோடு தெய்வம் பேசுகிறாரா? கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக அன்பு குறுக்கிடும் அன்பு மட்டுமல்ல, கிரயம் கொடுக்கும் அன்பாகும். அங்கு ஆண்டவர் நமக்காக செலுத்தின கிரயத்தை நாம் எண்ணி பார்க்க முடியுமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே 27வது அதிகாரத்திலே அவருடைய இறுதி நாட்களிலே அவருக்கு சம்பவித்த அநேக பாடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பாடுகளை குறித்து மார்க் எழுதின நற்செய்தி நூலிலும் லூக்கா, யோவான் இவர்கள் எழுதிய நற்செய்தி நூல்களிலும் வாசிக்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி கடந்த இரவு முழுவதும் தூக்கமில்லாதவராய் குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில, இப்பேற்பட்ட நிலையில அவரை துன்புறுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், அவமானத்துக்குள்ளாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் ஏற்கனவே சம்பவித்து விட்டன. அவர் நேசித்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். அவருக்கு நெருங்கினவனாயிருந்த பேதுரு அவரை மறுதலித்து விட்டான். சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் அவரை காட்டி கொடுத்து விட்டான். இவையெல்லாம் அவருக்கு எவ்வளவு மனவேதனை உண்டாக்கி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுதோ பிலாத்து அவரை வாரினால் அடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறான். அவரை கொண்டு போய் வாரினால் அடிக்கிறார்கள். ரோம வாரினால் அடிப்பதென்றால் என்ன அர்த்தம்? அந்த வாரின் முனையிலே கூரிய முள் போல எலும்புகள் பொருத்தப்பட்டிருக்குமாம். அந்த வாரினாலே அடிக்கும்போது சதையை அப்படியே பித்து கொண்டு வரும். முதுகு முழுவதும் உளப்பட்ட நிலம் போல் காணப்படுமாம். அவ்வளவு வேதனையின் அனுபவம் அது. அது மட்டுமல்ல, அவர் மேல் துப்பி அவரை அவமானப்படுத்துகிறார்கள், முள்முடியை சூட்டுகிறார்கள்.
இதெல்லாம் போதாதென்று அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைகிறார்கள். சிலுவை மரணமானது மிகவும் வேதனையை தரும் ஒரு மரணம். கொளுத்தும் வெயிலிலே தாகத்தோடு கூட காயங்களோடு கூட அந்த குற்றவாளி, சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி தொங்கும் பொழுது அதை போன்ற வேதனை வேறு எந்த மரண தண்டனையிலும் கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இவ்விதமான வேதனையை ஆண்டவர் அனுபவிக்கிறார். அவர் செலுத்தின கிரயம் பெரியதாகும். உடலில் ஏற்பட்ட வேதனை மட்டுமல்ல, மனதில் ஏற்பட்ட வேதனை மட்டுமல்ல, அவருடைய ஆத்துமத்திலும் வேதனை இருந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறுகிறார். ஏன்? உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்படும் பொழுது, பாவத்திற்கான ஆக்கினையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்குரலிடுகிறார். எவ்வளவு தூரம் ஆத்ம வேதனை அனுபவித்திருக்க முடியும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஆம், ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதன் தன்னுடைய உயிரை கொடுப்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திற்கான நித்திய ஆக்கினையையும் தம்மேல் சுமந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார், சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தினார். நம்முடைய நித்திய ஆக்கினையின் விளைவை அவர் தம்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய கிரயம் என்று யோசித்து பாருங்கள். கிரயம் செலுத்தின அன்பு, நமக்காக எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்த அன்பு, இதற்கு மேலாக அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறக்கூடிய அளவுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் அவர் செய்துவிட்டார். ஆகையினாலேதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே பவுல் என்ன எழுதுகிறார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கூறுகிறார். கடவுளின் வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த காரியங்களை அவர் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார், ஏன் இவ்விதமாய் செயலாற்றுகிறார் என்றெல்லாம் நாம் அநேக முறை கேள்வி கேட்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம். இதோ ஒரு அருமையான தாய் தன்னுடைய ஒரே குழந்தைக்காக ஜெபிக்கிறாள். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு விட்டபடினாலே எப்படியாவது அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறாள். ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. பிள்ளை இறந்து விடுகிறான். தாய்க்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. கடவுளை குற்றம் சாட்டுகிறாள். என்ன கடவுள், என்னை அவர் நேசிக்கிறாரா? நேசித்தால் இப்படி அவர் அனுமதித்திருப்பாரா என்றெல்லாம் புலம்புகிறாள். காரணம் என்ன? தனக்கு சம்பவித்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய் கேள்வி கேட்டிருக்கிறாயா? புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ சம்பவங்கள் உன் வாழ்க்கையிலே ஒருவேளை ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்விலே பிரிவினைகள், மரணம், வியாதி இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். கடவுள் என்னை நேசிக்கிறாரா என்று நீ கேள்வி கேட்கிறாய். அவருடைய நேசத்தை நீ காண வேண்டுமானால் சிலுவையை நோக்கிப்பார். தமக்கென்று ஒன்றையும் சேர்த்து வைக்காதபடி எல்லாவற்றையும் உனக்காக கொட்டி விட்டாரே, எல்லாவற்றையும் உனக்காக ஊற்றி கொடுத்தாரே, கிரயத்தை இவ்வளவு அதிகமாய் செலுத்தி விட்டாரே, அந்த அன்பை நீ நம்பலாம் அல்லவா? புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவருடைய அன்பை நம்பலாம் அல்லவா? சிலுவையை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நாம் அந்த அன்பை நம்பத்தான் வேண்டும். ஏன்? அவருக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாகத்தான் வேண்டும். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று நாம் தேவ வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த அன்பு நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறது. சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதிலை காண்கிறோம். ஆம், கிரயம் கொடுக்கும் அன்பு. இதற்கு மேலாக அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறும் அளவுக்கு கிரயம் கொடுத்தார். இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்யலாம்? நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மேற்கிந்திய தீவுகளிலே அநேக அடிமைகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு 2 ஜெர்மானிய வாலிபர்கள் மிஷனரிகளாக போவதற்கு துணிந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து அங்கு போன மற்றவர்கள் என்ன சொன்னார்கள்? மிஷனரிகளாக நீங்கள் அங்கு போக முடியாது, அந்த தீவுக்கு செல்ல வேண்டுமானால் அடிமைகளாகத்தான் செல்ல வேண்டும் என்று கூறினார்களாம். அடிமைகளாக செல்ல வேண்டுமானால்
அடிபடுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதுகிலே தழும்புகள் அடிமைகளுக்கு உண்டு, அவ்விதமான அனுபவங்களுக்கெல்லாம் நீங்கள் உள்ளாக வேண்டும் என்று கூறினார்கள். இந்த 2 வாலிபர்களும் அதற்கு உடன்பட்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் புறப்படுகிற அன்று பெற்றோர் கடற்கரையில இருந்து அவர்களை வழி அனுப்ப வந்திருந்தார்கள். பெற்றோரின் கண்ணீரை பார்த்த உடனே கப்பலில் ஏறி நின்று கொண்டிருந்த 2 வாலிபர்களும் மனம் கலங்கினார்கள். பிறகு தங்கள் கையை உயர்த்தி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களின் பலனை அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொடுத்து விட்டோம் என்று கூறி தைரியமாய் முன்னேறி சென்றார்களாம். அந்த வாக்கு மொரேவிய மிஷனரி இயக்கத்திற்கு குறிக்கோள் ஆயிற்று என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் பாடுகளின் பலனை நாம் எப்படி திருப்பி அளிக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாய் அளிக்க முடியும். மனித அனுபவங்களை அடிப்படையாக வைத்து அநேக முறை நாம் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முற்படுகிறோம். இது கூடாத காரியமாகும். உதாரணமாய் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு கூட வாக்குவாதம் பண்ணி சண்டை போடும்பொழுது சொல்லுகிறார், நீ நல்லவனானால் நானும் நல்லவனாயிருப்பேன், நீ கெட்டவனானால் நானும் கெட்டவனாயிருப்பேன், உன்னை விட அதிகமாக எனக்கு தீங்கு செய்ய தெரியும் என்று கூறுகிறார். இவ்விதமாகவே கடவுளும் நம்மிடத்தில் பேசுகிறார், நம்மோடு உறவு கொள்ளுகிறார் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். நாம் நல்லவர்களாயிருப்போமானால் அவரும் நல்லவராயிருப்பார். நாம் தீமை செய்துவிட்டால், தவறு செய்துவிட்டால் நம்மை அவர் தண்டிப்பார், நமக்கு எதிரியாக மாறிவிடுவார் என்று நாம் எண்ணுகிறோம். அருமையானவர்களே, இது தவறான ஒரு எண்ணமாகும். திருமறையிலே நாம் காணும் தெய்வம் பொறுமை உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். இது பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களை எடுத்து பார்ப்போம். கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் என்று பார்க்கிறோம். அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் எவ்வளவுதான் பாவம் செய்து அவருடைய உள்ளத்திற்கு வேதனை கொடுத்தாலும் அவர் பொறுமையோடு நம்மை மன்னிப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணி தருகிறார், நம்மை நேசிக்கிறார். இதையும் நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். சிலுவையிலே பாவமுள்ள மக்கள், அக்கிரமமுள்ள மக்கள் எவ்வளவு கொடிய செயலை செய்தார்கள் என்பதை நாம் காண்கிறோம். மனிதனின் பாவத்தின் உச்ச கட்டத்தை, சிகரத்தை அங்கே பார்க்கிறோம். நிரபராதியை, மற்றவரை, குற்றமில்லாதவரை சிலுவையிலே குற்றவாளியாக அறையும்படி ஒப்பு கொடுத்து விட்டார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் அதே சிலுவையிலே பாவத்தின் கொடுமையையும் கூரையும் அவர் உடைத்தார் என்று பார்க்கிறோம். நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்படியாக தம்முடைய உயிரை அவர் அங்கு பணயமாக பிராயச்சித்தமாக கொடுத்தார். இதோ ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? ரோமர் 5:6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் எடுத்து பார்ப்போம். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சிலுவை மரணம் நமக்கு எதை காட்டுகிறது? நம்மை கைவிட்டு விடாத அன்பு, தெய்வ அன்பு என்பதை எடுத்து காட்டுகிறது. நாம் பலவீனர்களாய் இருந்தாலும் நம்மை கைவிட்டு விடாதபடி நமக்காக குறித்த காலத்திலே கிறிஸ்து மரித்தார். அநேக சமயம் நம்முடைய பலனற்ற நிலையை நாம் உணர்கிறோம் அல்லவா? எத்தனை முறை தீர்மானங்கள் பண்ணினாலும், எவ்வளவுதான் பாவம் செய்யக்கூடாது என்று நமக்குள்ளே நாம் விருப்பம் கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் தவறி விழுந்து விடுகிறோம் அல்லவா? இதோ என்னிடத்தில் ஒரு வாலிப தம்பி பேசிக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், ஐயா, என்னுடைய கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியவில்லை. சாயங்கால நேரத்தில் என்னுடைய பாவத்தை எண்ணி நான் அழுது புலம்புகிறேன், கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆனால் காலையில எழுந்து வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே
பழைய பாவங்களுக்குள்ளே நான் நுழைந்து விடுகிறேன். என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, சோதனைகளை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி இப்படி நான் தவறிவிட்டேனே, என்னை கடவுள் மன்னிப்பாரா என்று கேட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட ஒரு கேள்வி எழும்பலாம். மறுபடியும் மறுபடியும் நான் போய் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் தவறி விழுந்து விட்டேனே, என்னை அவர் மன்னிப்பாரா? எவ்வளவு நாட்களாய், எவ்வளவு ஆண்டுகளாய் நான் அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிவிட்டேன் என்று நீ கூறலாம். இங்கே திருமறையிலே என்ன கூறியிருக்கிறது? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். உன்னுடைய பலனற்ற நிலையிலே நீ தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தின்படி நடக்கக்கூடாத அந்த நிலையிலே உனக்காக கிறிஸ்து மரித்தார். சிலுவையிலே இவ்விதமான ஒரு அன்பைத்தான் நாம் காண்கிறோம். இதோ இவன் பாவம் செய்து விட்டான், 2 முறை பாவம் செய்து விட்டான், 10 முறை பாவம் செய்து விட்டான், ஆகினாலே இவனை நான் கைவிட்டு விடுவேன், தள்ளி விடுவேன் என்று தெய்வம் கூறுவதில்லை. நம்முடைய பலவீனத்திலே நம்மை அவர் நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, 8வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவை மரணம் எப்பேற்பட்ட தெய்வீக அன்பை எடுத்து காட்டுகிறது தெரியுமா? பாவம் செய்யும் பொழுது நம்மை கைவிட்டு விடாத அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீதிமானான ஒருவனுக்காக ஒரு மனிதன் ஒருவேளை மரிக்க துணிவான், ஆனால் பாவிக்காக மரிக்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருவரே. நாம் பாவத்தில் இருக்கும் பொழுதே நம்மை அவர் நேசிக்கிறார். ஒருவேளை நீ அவருக்கு விரோதமாக துணிந்து அவருடைய கற்பனையை மீறி பண்ணின அந்த பாவத்தை எண்ணிப்பார். பாவம் என்று அறிந்தும் துணிந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டாயே, அவருடைய உள்ளத்திற்கு வேதனையை கொண்டு வரும் என்று அறிந்தும் அதை செய்ய துணிந்தாயே, அந்த சமயத்திலேயே அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை கைவிட்டு விட மாட்டார். இப்படியாக கைவிட்டு விடாத அன்பு இது. நாமோ எல்லை போட்டு இவ்வளவு நேரம்தான் நான் நேசிப்பேன், இதுவரைக்கும் தான் நேசிப்பேன் என்று நம்முடைய அனுபவத்திலே மனித உறவுகளிலே அடிக்கடி கூறிவிடுகிறோம். ஆனால் தெய்வம் அப்பேற்பட்ட அன்புள்ளவர் அல்ல. அவருடைய அன்பு எல்லை இல்லாதது, கரை காணாதது, கைவிட்டு விடாத அன்பு. ஆகையினாலே உனக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு. சாத்தான் ஒருவேளை உன்னிடத்தில் வந்து சொல்லுவான், நீ தவறிவிட்டாய், வரம்பு மீறிவிட்டாய், இனி உனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் உன்னை மாற்ற மாட்டார், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறுவான். என் அருமையான சகோதரனே, அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அவனுடைய சொல்லினாலே சோர்ந்து போய்விடாதே. அடிக்கடி லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமையாய் போய் போதைப் பொருட்களாலே தன் வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொண்ட ஒரு வாலிப தம்பியை நான் அறிவேன். அவனுடைய தாயார் எவ்வளவு நாட்கள் அவன் வீட்டை விட்டு ஓடிப்போனாலும் சரி, எவ்வளவுதான் தீமை செய்து பாவத்தில் மூழ்கி கிடந்து அப்படியே தாய்க்கு மனநோவை கொண்டு வந்தாலும் சரி, மறுபடியும் மறுபடியும் அவன் வீட்டுக்கு வரும்போது அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தாயின் உள்ளத்தை பார்க்கும்பொழுது கிறிஸ்துவின் அன்பு இதைவிட மேலானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எப்படியாவது என் மகன் மாறுவான், மற்றவர்களெல்லாம் அவனை பற்றி நம்பிக்கை இழந்து பேசும்பொழுது கூட அந்த தாய் நம்பிக்கையை இழந்து விடவில்லை. என்றைக்காவது மாறுவான் என்று அவன் வாழ்க்கையில ஒரு சிறு மாறுதல் இருந்தால் கூட அதை பெரிதாக பாராட்டி நம்பிக்கை கொண்டிருந்தாள் அந்த தாய். ஒரு தாய் தன்னுடைய மகனை கைவிட்டு விடாதபடி அவ்விதமாய் நேசிப்பாளானால், தாயின் அன்பிற்கும் தகப்பனின் அன்பிற்கும் மேலான அன்பு தெய்வ அன்பாயிற்றே. சிலுவையிலே அந்த அன்பை நாம் காண்கிறோமே. இவ்விதமாய் முழுவதுமாய் தம்மை நமக்கு கிரயமாக, பாவத்திற்கு கிரயமாக கொடுத்த அந்த தெய்வீக அன்பை சிலுவையிலே காண்கிறோமே. அந்த அன்பு நம்மை கைவிட்டு விடுமா? அந்த அன்பு உன்னை கைவிட்டு விடும் என்று சாத்தான் கூறுவானானால் அதற்கு இடம் கொடுக்காதே. மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்துல, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். எதிலிருந்து மனிதனை மீட்கும்படியாக தாம் வந்ததாக அவர் கூறுகிறார்? மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். இயேசு பிறக்கும் பொழுது தேவதூதன் இதைத்தான் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கூறுகிறான். அவருக்கு இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் மனிதரை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்தவர்.
பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்பது திருமறையிலே தெளிவாக போதிக்கப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பாவத்திற்கு பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது திருமறையின் போதனை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எபிரேயர் 9வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதியிருக்கிறார். பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டும், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து அவன் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். பேதுரு எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் சுமந்தார். இது வேதத்தின் தெளிவான ஒரு போதனை ஆகும். மனிதனுக்கு இருக்கும் பிரச்சனைகளிலே முக்கியமான ஒரு பிரச்சனை பாவ பிரச்சனை ஆகும். இன்றைக்கு நாம் எண்ணுகிறோம் மனிதனுக்கு பணம் இருந்தால் எல்லாம் வந்துவிடும் என்று, அல்லது படிப்பு இருந்தால் வாழ்க்கையில வசதி இருந்தால் போதும் என்று எண்ணுகிறோம். முக்கியமாக மனிதனுடைய பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனையாகும். கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறிந்து போனபடியினாலே சமாதானமற்றவனாக வாழ்விலே நிறைவு பெறாதவனாக அவன் அலைந்து திரிகிறான். மற்ற தேவைகள் அவசியம்தான், உடலுக்கான தேவைகள் நிச்சயமாக அவனுக்கு வேண்டியவைதான். ஆனால் உடலின் தேவைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டால் போதுமா? பணம் இருந்தால், படிப்பு இருந்தால், வசதி இருந்தால், பெயர் இருந்தால், புகழ் இருந்தால் போதுமா? இவையெல்லாம் பெற்ற மனிதர் வாழ்க்கையிலே நிம்மதியற்றவர்களாய் இருப்பதை நாம் காணவில்லையா? தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சரியாக்கப்படாமல் இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே என்றைக்குமே அமைதியை காண முடியாது. மனிதனுடைய குற்ற உணர்வும் பாவ பாரமும் அவனை அழுத்தி அவன் உள்ளத்தில் சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி செய்து விடுகின்றன. மனோதத்துவ நிபுணர் ஒருவர் கூறினார், இன்றைக்கு மனநோய்க்காக சிகிச்சை பெறும்படி மருத்துவமனைகளில் இருக்கிறார்களே, அவர்களிலே 70% மக்கள் அவர்களுடைய பாவத்திற்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு வழியை காண்பார்களானால் நிச்சயமாய் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று அவர் கூறுகிறார். உண்மைதான். மனோ தத்துவ சாஸ்திரிகள் அநேகர் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். மனநோய்க்கு காரணம் என்ன? மனநோய் மட்டுமல்ல, உடலில் உள்ள அநேக நோய்களுக்கும் காரணம் மனிதனின் பாவ பிரச்சனை தீராமல் இருப்பதுதான். ஒரு சமயம் மருத்துவமனையிலே ஒரு சகோதரியை சந்திக்க நான் சென்றிருந்தேன். அந்த சகோதரியை பார்த்துவிட்டு உங்களுடைய நோய்க்காக ஜெபிப்போம், ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று நான் கூறினேன். உடனே அவர்கள் தடுத்து நிறுத்தி, ஐயா, என்னுடைய நோயின் சுகத்திற்காக நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க வேண்டாம், சுகம் தேவைதான், ஆனால் அதைவிட மேலான ஒரு தேவை எனக்கு, பாவ மன்னிப்பு தேவை. நான் ஆண்டவரை அறிந்தவள், ஆனால் பின்வாங்கி போய்விட்டேன். அவரை விட்டு தூரமாய் போய்விட்டபடினாலே என் மனதிலே அமைதி இல்லை. ஒருவேளை என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ஆண்டவரோடு மறுபடியும் ஒப்புரவாகிவிட்டேன், ஆனால் என் நோய் தீர்ந்து போகக்கூடும். என்னுடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபியுங்கள் என்று கூறினார். ஆம், எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கடந்த கால பாவங்களை குறித்த குற்ற உணர்வும் பயமும் உன்னை வருத்தி கொண்டிருக்கின்றனவா? எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறாய். அவையெல்லாம் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே குற்ற உணர்வை ஏற்படுத்தி விட்டன. ஒருவேளை இப்பொழுது உன் நினைவுக்கு வரவில்லையானாலும் கூட உன் உள்ளத்தின் ஆழத்திலே அவை இந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்படித்தான் திமிர்வாதக்காரனாயிருந்த அந்த மனிதன்
பாவ உணர்வினாலே, குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டவனாயிருந்தான். ஆகையினாலேதான் ஆண்டவர் அவனை பார்த்து, நீ பயப்படாதே, திடன்கொள் என்று கூறினார். முதலாவது. இரண்டாவது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று கூறினார். அவனுக்கு முக்கியமாக தேவையாயிருந்தது அந்த சமயத்துல அவனுடைய பயம் நீக்கப்பட வேண்டும், பாவ உணர்வுக்கான ஒரு வழி காட்டப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவனுடைய நோயை சுகப்படுத்துகிறார். மனிதனின் பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். மனிதனின் பாவங்களை தம்மேல் சுமந்தார் என்று திருமறையிலே பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்காக சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியது நிச்சயம் அவசியம்தானா என்று நாம் கேட்கலாம். ஆம், அவர் நிச்சயமாய் சிலுவையிலே மரிக்க வேண்டியது அவசியம்தான். வெறுமையாக சுலபமாக பாவத்தை மன்னித்து விட முடியாது. பாவத்தை மன்னிக்க கூடியவர் கடவுள் ஒருவரே. இது வேதத்திலிருந்து நமக்கு தெளிவாக காணக்கூடிய ஒரு சத்தியமாகும். 51வது சங்கீதத்திலே பாவம் செய்த தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். 51வது சங்கீதம் 4வது வசனத்திலே தாவீது என்ன கூறுகிறான்? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று கூறுகிறான். தாவீது பத்சேபாளிடத்திலே விபச்சாரம் செய்தான். பத்சேபாளின் கணவனான உரியாவை கொன்று போட்டான். இப்படியாக கொலை குற்றத்திற்கு ஆளானான், விபச்சார குற்றத்திற்கும் ஆளானான். பத்சேபாளுக்கு விரோதமாக பாவம் செய்தான், உரியாவுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தன்னுடைய நாட்டின் மக்களுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். பொறுப்பில் இருந்தவன் பொறுப்பற்ற விதமாக தன் சுய இச்சைகளின்படி நடந்தபடினாலே தன் சொந்த மக்களுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தன் குடும்பத்திற்கு விரோதமாக, தன்னுடைய மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான் விபச்சாரத்தினாலே. இப்படியெல்லாம் மற்ற மனிதருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்திருந்தாலும் தன்னுடைய பாவத்தை கடவுளுக்கு விரோதமான பாவமாக கருதுகிறான். ஆம், ஒருவேளை நீ மற்றவர்கள் மேல் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கடுமையாக நடத்தியிருந்தாலும், அல்லது உன் சொந்த குடும்பத்தின் மக்களுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும், உன்னுடைய பாவம் கடவுளுக்கு விரோதமானது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே எல்லா பாவத்தையும் மன்னிக்க வேண்டியவர் தெய்வம்தான். எல்லா பாவமும் அவருக்கு விரோதமான பாவமானபடினாலே பாவத்தை மன்னிப்பதற்கு அவர்தான் ஏதாவது வழியை உண்டாக்க வேண்டும். சிலுவையிலே இவ்விதமான ஒரு வழியை கடவுள் நியமித்தார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் இருக்கும் பாவ உணர்வையும் வாழ்க்கையின் அடித்தளங்களில் இருக்கும் மறைந்து வைக்கப்பட்ட பாவங்களையும் நீர் அறிவீர் சுவாமி. இதோ எங்களுடைய வாழ்க்கையில அமைதி இல்லாத நிலைக்கு காரணம் மறைக்கப்பட்ட பாவம்தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கூறியிருக்கிறீரே. எங்களுக்கு உம்முடைய மன்னிப்பு தேவை. எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளும். சிலுவை மேல் எங்களுடைய பாவங்களை ஆண்டவர் சுமந்தார். அதன் மூலமா எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடும் என்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தாரும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.